இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் வான் சாகசம் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வான் சாகச நிகழ்ச்சியானது துவங்க இருக்கிறது. மக்கள் எந்த அளவிற்கு ஆர்வமாக அங்கு வருகை தந்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள், அதாவது குடிநீர், கழிப்பறை போன்ற வசதிகள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். இந்திய விமானப்படையினுடைய 92வது ஆண்டு நிறைவு விழா வரக்கூடிய 8ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே இன்று ஞாயிற்றுக்கிழமை 21 வருஷத்துக்கு அப்புறமா இந்திய வான்படையினுடைய சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்கான ஒத்திகைகள் 2 நாள் நடைபெற்ற நிலையில் அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது பெருமளவில் இருந்தாலும் இன்றைய தினம் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இந்திய விமானப்படை. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் கூட கிட்டத்தட்ட விஐபிகள்லாம் அமரக்கூடிய இடமா தான் இருக்கு. இப்போ என்னுடைய அப்படியே வலது பக்கத்தில் பார்க்கலாம். வலது பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது தெரியும் பெருமளவில் மக்கள் கூட்டம் அப்படி அதிக அளவிலான மக்கள் கண்டிருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வா இதை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல பதிவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 15 லட்சம் பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்திய விமானப்படை இலவசமா பொதுமக்கள் எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகளுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. குறிப்பா மெரினா பீச்சை பொறுத்த வரைக்குமே இந்த மணற்பரப்புல செக்ஷனா இடங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது கூட்டமா மக்கள் குவிய போது ஃப்ளோட்டிங் கிரவுட் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறப்ப அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக முக்கியமான யுக்தியா செக்ஷனா அந்த இடங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில தான் பொதுமக்கள் வெயிட் பண்றாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 6500 காவல் அதிகாரிகள் மற்றும் 1500 ஊர்காவல் படையினர் மெரினா பீச்ல மட்டுமே குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. காமராஜர் சாலை அருகே விஐபி பாஸ் வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா வாகனங்களையும் காலை 7 மணி முதல் இருந்தே இந்த இடத்துல கனரக வாகனங்கள்ல இருந்து எதுவுமே அனுமதிக்கப்படல. முக்கியமான சாலையா பார்க்கப்படக்கூடிய அந்த காமராஜர் சாலை முழுவதுமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த போர் நினைவு சின்னம் நோக்கி அங்கிருந்து காமராஜர் சாலை நோக்கி வரக்கூடிய வாகனங்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிக பிரம்மாண்ட ஏற்பாடுகளுக்கு மத்தியில் நடக்க இருக்கக்கூடிய இந்த விமான சாகச நிகழ்ச்சியில என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 விமானங்கள், இந்திய விமானப்படையினுடைய 72 விமானமா இருக்கக்கூடிய 2ஆம் உலக போர்ல பங்கேற்கக்கூடிய ஆர்வல் விமானம் ஆகட்டும் உள்ளிட்ட விமானங்கள் இதுல பங்கேற்க இருக்கிறது. போர் விமானங்களா பார்க்கப்படக்கூடிய டக்கோட்டா மற்றும் தேஜஸ் உள்ளிட்ட விமானங்கள்லாம் இந்த விமான சாகச நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விமான சாகச நிகழ்ச்சியில ரொம்பவுமே புகழ் பெற்றிருக்கக்கூடிய சாரங் குழுவினர், அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய ராணுவ குழுக்களிலேயே ஹெலிகாப்டர் மூலியமாக சாகசம் செய்யக்கூடிய ஒரே குழு அப்படின்னா சாரங் தான். அந்த சாரங்கும் இந்த இதுல பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சூரிய திறன் அக்ரோபேட்டிக் டீமும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மூவர்ண கொடியினுடைய வண்ணத்திலேயே முழுக்க வானத்துல சாகசங்கள் நிகழ்த்தக்கூடிய அதிநவீன விமானங்கள், போர் விமானங்கள் எல்லாமே இதுல பங்கேற்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா இந்திய விமானப்படையினுடைய தளபதி ஏர் மார்ஷல் சொல்லக்கூடிய ஏபி சிங் வர இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் நீதிபதிகள், ராணுவ உயர் அதிகாரிகள், பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் முக்கிய விருந்தினர்களா இதுல பங்கேற்க இருக்கிறாங்க. 21 வருஷத்துக்கு அப்புறமா சென்னையில ரொம்பவுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க மக்கள்னா சொல்லணும். பெரிய பிரம்மாண்டமான சூழலுக்கு மத்தியில இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரம், குறிப்பா நான் சொல்லும் பொழுது 11 மணிலிருந்து 1 மணி வரைக்குமே இங்க நடத்தப்பட இருக்கிறது. இதற்கான சிக்னல் அலாட் பண்ணக்கூடிய வேலைகள் மற்றும் இந்திய விமானப்படையும் நம்ம சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் விமான நிலையம் ஒருங்கிணைந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி சிக்னல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி விமானங்கள் பறக்கும் பொழுது இந்த இடத்துல எந்த விதமான ஏர் டிராபிக்கும் சிக்னல் இஷ்யூஸும் இருக்காது. அதுக்குள்ள ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. அரக்கோணம், தாம்பரம், சூலூர், பெங்களூர் உள்ளிட்ட விமான நிலையங்கள்ல இருந்து புறப்பட்டு சென்னை மெரினா வர இருக்கிறது. 7 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்தே பார்க்கலாம். குறிப்பா மெரினா பீச் பார்க்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய நபர்கள் அவங்க டிவிலையும் பார்க்கலாம். அதே சமயம் இந்த மெரினா பீச் வந்துதான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க இங்க வராங்க.
அதிகமான கிரௌட் இருக்கு, இல்ல இங்க வந்து பார்க்க முடியலன்றத 7 கிலோமீட்டர் சரௌண்டிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, கிழக்கு கடற்கரை சாலையில இருந்து ஐயாறு வரைக்குமே இருக்கக்கூடிய சாலைகளை முற்றிலுமா இருக்கு. வேணா நீங்க ஃப்ரீயா இந்த விமான சாகர நிகழ்ச்சியை வந்து பார்வையிடலாம். அதிநவீன போர் விமானங்களும் இந்தியாவுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய பல நவீன ரக விமானங்களும் இதுல இருக்கு. குறிப்பா பிரான்ஸ்ல இருந்து இறந்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய சமையல் விமானமும் இருக்கு. இது ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கெல்லாம் இந்திய சாகச நிகழ்ச்சியை பார்க்கணும். இது இந்த முறை ஒரு லக்கா இருக்கக்கூடிய நிலையில மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் இப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்ட நிகழ்வை இந்த முறை சென்னையில ஒருங்கிணைச்சிருக்கிறது எல்லாருக்கும் திருப்திகரமான சூழலாக இருக்கிறதா பார்க்கப்பட்டு ரொம்ப சிறப்பான கருதி எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு இந்த நிகழ்வை வந்து முற்றிலுமா வந்து பாட்டு சூழலோட நடத்தி முடிக்கணும்ன்றதுக்கான வேண்டுகோளும் கோரிக்கைகளும் எழுந்திருக்கிறது. சிறப்பான முறையில இந்த நிகழ்ச்சி நல்ல முக்கியம் அப்படின்னு நம்பப்படுது. எல்லாரும் இங்க தெரியுது, கிட்டத்தட்ட 10 மக்கள் இருக்கிறாங்க. பார்க்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கிற சூழல்ல இப்போதைக்கு இந்த இடத்துல அற்புதமான நிகழ்வு அரங்கேறுவதற்கான ஒரு சில நிமிடங்களே இருக்குன்னா சொல்லணும். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.